Exercise 3.15, problem number 4. The following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. Tables are given, ma'am. Number of pipes and time taken. Draw the graph for the above data and hence, first option, find the time taken to fill the tank when 5 pipes are used. Second option, find the number of pipes when the time is 9 minutes. தமிழை ஒர்க்கா பார்த்துடலாமா? பயிற்சி கணக்கு 3.15 கணக்கு நம்பர் 4. ஒரு தொட்டியை நிரப்ப தேவையான குழாய்களின் எண்ணிக்கையும் அவை எடுத்துக்கொள்ளும் நேரமும் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. குழாய்களின் எண்ணிக்கை அண்ட் எடுத்துக்கொள்ளும் நேரம். மேலும் தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து முதலாவது 5 குழாய்களை பயன்படுத்தினால் தொட்டி நிரம்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தை காண்க. இரண்டாவது 9 நிமிடங்களில் தொட்டி நிரம்பினால் பயன்படுத்தப்பட்ட குழாய்களின் எண்ணிக்கையை காண்க. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்துருக்கோமா. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோமா? ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ண போகிறது வேரியேஷன் இல்லையா? வேரியேஷன் அதாவது மாறுபாடும். வேரியேஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் குழாய்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பைப்ஸ் 2லேருந்து 3 வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 to 6 இன்க்ரீசஸ், 6 to 9 இன்க்ரீசஸ். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் இப்போ ஒய் ஆக்சிஸ் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் 45லேருந்து 30 நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. 30லேருந்து 15 வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. 15லேருந்து 10 ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணுறப்போ ஒய் ஆக்சிஸ் எல்லாமே நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இப்போ நான் எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள். எக்ஸ் இன்க்ரீசஸ் இல்லையாம்மா? அப்போது எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் என்ன ஆகுது? ஒய் டிக்ரீசஸ். அப்போது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்னம்மா? அது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷன். இது தமிழ் எப்படி எழுதலாம் பாருங்கள். எக்ஸ் அதிகரிக்கும் பொழுது ஒய் குறைகிறது. அது வந்து எதிர் மாறுபாடு. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து எழுதலாம் ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது இன்டைரக்ட் வேரியேஷன் இல்லையா? அதோட சமன்பாடு எழுதலாம். இன்டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் என்னமா வரும்? எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே. இதான் நமக்கு இன்டைரக்ட் வேரியேஷனுக்கான ஈக்குவேஷன். இதை நம்ம ஒன்றுன்னு எடுக்கலாம். டேபிளில் இருந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ எழுதலாம். எப்பவுமே நம்ம எடுக்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ இல்லையா? அப்போ அந்த வேல்யூ எப்படி எடுக்கலாம்? எக்ஸோட வேல்யூ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 45 ஈக்குவல் டு கே. அப்போ கே ஈக்குவல் டு 45 into 2னா என்னமா வரும்? 90. இப்போ நமக்கு கேயோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ணுவோமா? சப்ஸ்டியூட் கே வேல்யூ இன் வேல்யூ என்னம்மா? ஈக்குவேஷன் 1. கேயோட வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 90. நம்ம எப்போவுமே எழுதும்போது ஒய் ஈக்குவல் டு தான் எழுதுவோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 90/x. இதை நம்ம கிராஃபில் வந்து டயக்ராம் போடும்போது நம்ம அதாவது கிராஃபை ட்ரா பண்ணும்போது அதில் நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னம்மா? அதாவது பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் புள்ளிகள். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம ஜஸ்ட்டு கமா போட்டு எழுத போகிறோம். 2, 45. நெக்ஸ்ட்டு 3, 30. நெக்ஸ்ட்டு 6, 15. லாஸ்ட் வந்து 9, 10. இதில் ஃபஸ்ட்டு 9, 10. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வரக்கூடியது. செகண்ட் ஒய். இது எக்ஸு, இது ஒய், எக்ஸு ஒய், எக்ஸு ஒய். அவ்வளோதாம்மா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம கிராஃபில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.15 உள்ள 4th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீடிங்ஸ் பார்த்துடலாம் பாருங்கம்மா. நம்பர் ஆஃப் பைப்ஸ் குழாய்களின் எண்ணிக்கை 2லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கொள்ளும் நேரம் டைம் டேக்கன் 45 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம 1 சென்டிமீட்டர் நம்ம 5 எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கலாம் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் நம்பர் ஆஃப் பைப்ஸ், ஒய் ஆக்சிஸில் டைம் டேக்கன் எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ். இப்போ நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணலாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லைனுங்க ட்ரா பண்ணிடலாம். இது எக்ஸ்ன்னு எடுக்கலாம். இது வந்து எக்ஸ் டேஷ் இல்லையாம்மா? அது மாதிரி இது வந்து ஒய் டேஷ், இது வந்து ஒய். இப்போ எழுதலாம் பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து 1 சென்டிமீட்டர் நம்ம 1ன்னு எடுக்கலாம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10 வரைக்கும் எடுத்துக்கலாம், 11 12 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து 1 சென்டிமீட்டரை 5 எடுக்கலாம். அப்போ என்ன வருமா 5 10 15 20 25 30 35 40 45 50 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஓகேம்மா. இப்போ நம்ம ரீடிங்ஸை ப்ளாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் 2,45 இல்லையா? இப்போ 2 இருந்துச்சுன்னா 45, 2க்கு 45னா இங்கே 2க்கு வந்து 45. இப்போ இந்த பாயிண்ட் வரும். கையோட நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 2,45. நெக்ஸ்ட்டு 3,30. 3க்கு 30னா இந்த பிளேஸ் இல்லையாம்மா? 3,30. நெக்ஸ்ட்டு 6,15. இப்போ 6 இருக்கும்போது 15 இதில் வரும் இல்லையா? 6,15. லாஸ்ட் பாயிண்ட் 9,10. அப்போது 9க்கு 10 இந்த பாயிண்ட் வரும். இப்போ நம்ம லைனை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். பாருங்கம்மா, ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். பாருங்கள், y = ஓகே, மறக்காமல் இந்த ஈக்குவேஷன் எழுதிருங்கம்மா. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், when 5 pipes are used, the time taken to fill the tank. ஓகேம்மா, அதாவது 5 pipes யூஸ் பண்ணும்போது பைப்ஸுங்க நம்ம இங்கே எடுத்தோம், எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்தோம் இல்லையா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சிஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ 5க்கான கரஸ்பாண்டிங் பார்க்கலாமா? அப்போ இதுதான் இந்த பாயிண்ட். ஏம்மா ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், கரஸ்பாண்டிங் எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த பாயிண்ட் தான் அவங்க கேட்டிருக்காங்கம்மா. என்ன வரும்? இப்போ நமக்கு ஒரு யூனிட் வந்து நம்ம 5ன்னு எடுத்துட்டோன்னா என்ன வரும் பாருங்கம்மா, 2 குட்டி பாக்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து 1 வரும். அப்போது 15, அப்போது 16 17 18 நமக்கு 18 கிடைக்குது. எழுதிடலாமா? 5 பைப்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுமா? ஒய் ஆக்சிஸில் வந்து டைம் டேக்கன் இல்லையா? அப்போது 18 minutes. தமிழில் எப்படி வரும்னா 18 நிமிடங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தி நம்பர் ஆஃப் பைப்ஸ் when the time taken is 9 minutes. அப்போது 9 minutesனால் ஒய் ஆக்சிஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ 9ங்கிறது இங்கே பார்க்கலாம். இப்போ இது வந்து 5 10. அப்போது இந்த இடத்துல இல்லையாம்மா 2 பாயிண்ட்டு கீழே வரும். அப்போ என்ன வரும் பார்ப்போம். இதுதான் கரெக்டாக வரும் பாருங்கள். ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்போது நமக்கு ஆன்சர் என்னமா வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் கரெக்டாக வந்து நமக்கு 10 கிடச்சிருக்கு. அப்போது 9 minutesஸாக இருக்கும்போது நமக்கு எத்தனை குழாய்கள் தேவைப்படுதுன்னா 10. ஓகேம்மா, த ஆன்சர் 10 பைப்ஸு இல்லைனா குழாய்கள், 10 குழாய்கள். ஓகேம்மா, தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போ நம்ம ரீடிங்ஸ் இந்த ஆக்சிஸ் எழுதிடலாம். நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எழுதிடலாம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1. அதே ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் 5ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 5. தமிழ் எழுதிடலாம். 1 5 அதாவது